ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினின்னு இன்னும் அவங்க வீட்டுக்கு போகலை. அவங்க என்ன கிராமத்துலேயே தான் ஸ்டே பண்ணி இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக மாறிட்டீங்க, இப்படியா தண்ணி அடித்து விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது இதுதான் இல்லையா, நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஒரு லவ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நம்ம லைஃப் இதை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது வந்து உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிற, இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கையை எடுத்து அவர் கண்ணத்தில் வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாரு, இனிமேல் நீ எப்போவுமே ஹாப்பியாக இருப்ப, உன்னை சந்தோஷமாக நான் வச்சுப்பேன், இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படி தான் நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நைஸாக பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். உடனே நம்ம ஹீரோயின் இல்லை போதும் நிறுத்துங்க, ஆக்சுவலாக வந்துட்டு அப்பா அம்மா நேரம் தூங்க போயிருப்பாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அப்பாவோட ஸ்டடி ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பெட் இருக்கும், நீங்கள் போய்ட்டு அந்த பெட்டில் படுத்து தூங்குங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரே பெட்டில் படுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம எப்படி ஒன்றா தூங்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தயங்கிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃபேஸே அப்படி சோகமாக ஆகிடுது, என்னடா அது இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு டோரெல்லாம் வந்துட்டு லாக்லாம் ஓப்பன் பண்ணிடுவார். உடனே நம்ம ஹீரோயின் கொடுக்குன்னு ஓடி போயிட்டு இல்லை நான் சொன்னதுமே கிளம்பிட்டீங்க, நான் அப்படி சொல்ல வரல, நீங்கள் வந்துட்டு அங்கே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இங்கேயே கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நர்வஸாக இருக்குது. அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோ வந்துட்டு இன்றைக்கி இந்த பெட்ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவன் நர்வஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே நைட்டு ஒன்றா வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூபி இருக்கா இல்லையா, அவளை தான் காட்டுறாங்க. இந்த வெண் பையப்புள்ள தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூபியை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருப்பான், இதை மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபியுமே வந்திருப்பா. வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த வெண்ணை சுற்றி அத்தனை பொண்ணுங்க உட்காந்துருக்குதுங்க. இதை பார்த்ததுமே ரூபிக்கு காண்டாகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் கண்டுக்காத மாதிரி அவள் பாட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு உட்காடுறா. ஆக்சுவலாக வந்துட்டு வெண் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எல்லா கேர்ள்ஸ்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரூபியை வந்துட்டு அவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூபி கிட்ட இவங்க எல்லாருமே என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, சரி ஓகே எல்லாருக்கும் வந்துட்டு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறா. உடனே நம்ம ரூபியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி சரி ஓகே சாப்பிடணும் தானே, சாப்பிட்டுட்டே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதில் சொல்கிறா. எனக்கு வந்து 28 வயசு ஆகுது, இதை மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லுவா. என்ன உங்களுக்கு 28 வயசா, வெண்ணுக்கு 27.5 வயசு தானே ஆகுது, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி அக்கா தம்பி ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக கொஷின் கேட்டுட்ருப்பா. ரூபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த வெண் பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க சாப்பாடுலாம் ஆடுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ரூபிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்னோட மீல்ஸ்க்கெலாம் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பைக் கிட்ட வரா. அந்த கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து பேசுகிறாங்க ரூபி கிட்ட. அவங்க வெண் கிட்ட பேசுனதை விட நம்ம ரூபி கிட்ட தான் ரொம்பவே வந்துட்டு டச்சிங்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரூபியுமே கிளம்புறதுக்கு முன்னாடி வெண்ணை பார்த்து நீ இன்னைக்கு மீல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணலையா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவளோட எப்பவும் இருக்கிற அந்த ஆட்டிடியூடில் அழகாக வந்துட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு அப்படியே கெத்தாக வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவா. வெண் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான், பட் ஆனால் வந்து கிளம்பிடுவா. அவள் கிளம்புனதுக்கப்புறம் வெண் வந்துட்டு அந்த மற்ற கேர்ள்ஸ் எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் எல்லாருமே நல்லா சூப்பராக சொதப்பினீங்க, நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவகிட்ட வந்துட்டு இது மாதிரி நான் அவங்ககிட்டலாம் வந்துட்டு பேசுகிறத பார்த்து அவள் வந்து ஜெலஸ் ஆகி அவள் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு ஆக்டிங் பண்ண சொன்னால் நீங்கள் என்னென்னா இப்படி சொதப்பி வச்சுருக்கீங்க, அவகிட்ட நீங்களாம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்ருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம எவ்வளோ ரிகர்சல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ரூபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ சின்ன பிள்ளைத்தனமாக சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அவங்களுக்குலாம் செட் ஆகாது, அந்த பொண்ணு சூப்பர் கூல், தயவு செஞ்சு அந்த பொண்ணோட லைஃப்பை வீணாக்கிறாத, நீ வந்து சரியான ஆள் கிடையாது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வேணுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. அடைச்சா என்னடாது எல்லாம் சொதப்பிடுச்சு, எப்படியாவது ரூபியை வந்து ஜெலஸ் ஆக வைக்கணும், அவளே அவாயால் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கணும்னு பார்த்தோமே, எல்லாம் சொதப்பிடுச்சேன்னு வேண் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி இருக்காளே அவளை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவளால் நிம்மதியாக தூங்கவே முடியல. வெண் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜெலஸ் ஆயிருப்பா. பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அவள் காமிச்சிருக்க மாட்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் நடுவில் நம்ம ஹீரோவை விட்டுட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ சின்ன பிள்ளையாக இருக்காரு, அவர் கத்திட்டு இருக்காரு, என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் நம்ம அந்த சின்ன பையன் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு பின்னாடி வந்துட்டு
ஏன் இப்படி பயந்து இப்படி கத்திட்டு இருக்க? எல்லாருமே வந்து போக வேண்டிய ஒரு நாள் வரும். அன்னைக்கு அவங்க போய் தான் தீருவாங்க. ஆனா நான் உன்னை விட்டு என்னைக்குமே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்த கனவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோக்காக பார்த்தீங்கன்னா சூப்லாம் கொடுத்துட்ருப்பாரு. அதுவும் என்ன ஃபிஷ்ஷு சூப் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கொடுத்துட்ருக்காரு. நேற்றுலாம் வந்துட்டு நிறைய நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல, அதனால் கண்டிப்பாக இந்த சூப்பு குடிங்க, உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னது நேற்று டயர்டாக இருந்தாரா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா நேற்று மாப்பிள்ளை எவ்வளோ வேலை செஞ்சார், இதேமாரி வந்துட்டு மிளகாயெல்லாம் வந்துட்டு நசுக்கி பூண்டை நசுக்கி எவ்வளோ வேலை பார்த்தாரு, அதை தான்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாத்து தான். அதுலேயும் நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்குது. இந்த வாத்து பறக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிட்ருக்காரு. ஒரு கிட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறாரு. என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இந்த வாத்துக்கு போய் பயந்துட்டுருக்கீங்க, வாங்க அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடணும், அதுக்காக தான் ஆன்ட்டி கொடுத்துருக்காங்க, முதல்ல போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் இந்த வாத்தை பார்த்து பயம்லாம் இல்லை, எப்படி அதை போய் சமைச்சு சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வேணால் இதை எங்கேயே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்ருப்பாரு. உண்மையாக அவர் பயந்துட்டு தான் இருப்பார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த வாத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வாத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வருது. அதுவுமே வாயிலாச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, என்னடா அது இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாரு. பேசி முடிச்சு நம்ம ஹீரோயின் அந்த வாத்து நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்குச்சு. ஓகேவா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாத்தை பிடிச்சி காரில் வந்து பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிளம்ப போகிறாங்க. அதனால் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு சாப்பாடு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் பண்ணி நம்ம ஹீரோ கையில் கொடுத்து விடுறாங்க. அதுமாதிரி டிக்கிலெலாம் வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஊரில் கிடைக்காது, கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே ஹெல்தி, தாத்தா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே கியூசைலி நீ போயிட்டு காரில் உட்காரு, நான் உன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காரில் உட்கார சொல்லிடுவார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு பின்னாடி சீட்டில் தான் அந்த வார்த்தை வச்சுருப்பாங்க. அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திரும்பவும் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கியூசைலி வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கா, அவளுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கா, அதை உங்ககிட்ட அவள் சொல்லலைன்னு நினைக்கிறேன், சரி அதான் நான் சொல்லலான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, அவளை ஒர்க் போடுறதுக்கு நீங்களே சம்மதிக்கிறப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்று ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு என்னோட பையன் மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். அவருமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு சரி நீங்கள் 2 பேரும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நைட் ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசுவார் நம்ம ஹீரோயின் கிட்ட. உன்னோட அப்பா அம்மா வந்துட்டு அவங்களோட சொந்த பையனாக என்னை நினைக்கிறாங்க, எனக்கு வந்து என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க, பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த கவலையே இல்லை, அந்த ஃபீலிங்ஸே இல்லை எனக்கு, ஏன்னா எனக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி பேசுவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கப்பல் ரிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்து காட்டுவாங்க. என்ன ரிங் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு மேரேஜ் நடக்கும்போது இந்த ரிங் தான் வந்துட்டு 2 பேரும் மாற்றிப்பாங்க, ஆனால் வந்துட்டு நான் தான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண ஒரு டிசைன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அதனால் இந்த ரிங்கை வந்துட்டு நம்ம போட முடியல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இப்போ நம்ம போட்டுக்கலாம், எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விரலை காட்டுவார். நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு வந்து ரிங் போட்டு விடுவாங்க. பட் ஆனால் அந்த ரிங் வந்துட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஐயோ சைஸ் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் சைஸை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இதே டைமில் நம்ம ஹீரோயினோட கையை பார்த்தா அவங்க கையில் ரிங்கே இருக்காது. அடி உன் மேரேஜ் ரிங் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. இல்லை அது ஒரிஜினல் டைமண்டில், அது ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும், அதனால தான் நான் கழட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது நீயும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் ரிங்கில் இன்னொரு ஃபீமேல் ரிங் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. உடனே இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு விரலில் போட்டு விடுறாரு. இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ரிங்கை போட்டுட்டு அப்படியே கை கோத்துக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக லவ்லியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. நைட்டே ஆகிடும். பசங்க 2 பேரும் ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அதுலேயும் நம்ம குட்டி பாப்பா இருக்காளே அவள் ஹீரோ ஹக் பண்ணிப்பா. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சான் வந்து ஒட்டிப்பான். அப்போ தான் வந்துட்டு என்ன இத்தனை நாள் நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் ஏன் வராமல் இருந்தீங்க, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி வாண்டுங்க 2 பேசிகிட்டு இருக்கோங்க. அப்போ நம்ம குட்டி சான் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷத்தனமாக பேச ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் தான் வந்துட்டு ஜானை வந்துட்டு கதை சொல்லி தூங்க வச்சேன், அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு அவன் கதை சொல்லிட்டு இருப்பான். நீ என் செல்ல குட்டியாச்சே, நீ வந்துட்டு பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும்டா தங்கம், அதனால தான் உன்னை நம்பி விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருப்பாங்க.
இந்த டைமில் நம்ம தாத்தா இருக்கார் இல்லையா, அவருமே பார்த்திங்கன்னா வந்து வருவார். இது மாதிரி வந்துட்டு என்னப்பா எல்லாம் நல்லபடியாக போச்சா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா, வீட்டில் அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க நல்லா இருக்காங்க, உங்களை கூட வர சொன்னாங்க, உங்கள் உடம்பையும் பார்த்துக்க சொன்னாங்க, விசாரிச்சாங்க, உங்களுக்காக நிறையா வந்துட்டு திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே வந்து பேசிகிட்டு இருப்பார். சரி ஓகே ஓகே, நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, போயிட்டு முதல்ல வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிடுங்க, படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிடுவார். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிடிக்கும் இல்லையா, அதான் வந்துட்டு இந்த குளத்துல ஆற்றுல வந்துட்டு பிடிச்ச இந்த மீன் நத்து இதெல்லாம் வச்சு ஃபுட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஸ்ட்ரீட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்திருக்காங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக இந்த ஃபுட்டெல்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு, நம்மளோட ஃபஸ்ட் டேட் இங்கே தான் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீங்கள் அதை போய் ஃபஸ்ட் டேட்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம் இல்லையா அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட என் கூட வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் நீ சாப்பிட வந்த, அதனால தான் நான் ஃபஸ்ட் டேட்டாக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகேங்க, உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஸ்மெல் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ஸ்மெல் வருதா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்க்கே அழைச்சிட்டு வந்துடுறாரு. அங்கே வேன் பயபிளில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம ஹீரோ ஒழிச்சு வச்சிருந்த ஒரு புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் இருக்கிறது தெரியாமல் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பயந்து முடிச்சுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணவே போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெண் இரும்புவான். அப்புறம் வந்துட்டு ஐயோ வெண் இருக்கானா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஏஞ்சிடுறாங்க. கோரஸா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்பாங்க வெண்ணை பார்த்து. பதிலுக்கு இந்த வெண் பைய பார்த்தீங்கன்னா, இல்லை மச்சான் உன்னை மீட் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேடா, உனக்கு என்னாச்சு, உன் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டுடா, ஃபீவர், அதான் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெண் சொல்லிட்டு இருப்பான். சரி நீங்கள் 2 பேர் பார்த்துக்கோங்க, பேசிகிட்டு இருங்க, உங்களுக்குள்ளே நிறைய பேசுகிறதுக்கு இருக்கும், நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு விட மாட்டார். இல்லை அவன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு ஒன்றுமே இல்லடி செல்லக்குட்டி, நீ இங்கே இரு, அவனை வேணா நான் துரத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காதில் சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை இங்கே பாருங்கள், எனக்குமே ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெண் கிட்ட உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம். பரவாயில்லடா, உன் லைஃப் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு போல், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் உன்னோட புக்கு தானே இது ஒழிச்சு வச்சிருந்தது, கண்டுபிடிச்சிட்டேன், படிச்சுட்டு இருந்தேன், நல்லா தான் இருக்குது இந்த புக்கும், எனக்கும் ஒரு புக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வெண் கேட்டுட்டு இருப்பான். சரி கொடு முதல்ல அந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிட்டு, சரிடா உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனியா, உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, என் பிரச்சனைனா அது ஒன்று தான், லீன் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்க மாட்றா, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் வந்துட்டு அவள் இம்ப்ரெஸ் ஆக மாட்றா, என்னை புரிஞ்சுக்க மாட்றா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பட் ஆனால் அதை ஒத்துக்கவும் மாட்டேங்கிறா, அது ஒன்று தாண்டா எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு வென் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருப்பான். பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, பின் என்னடா நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க, நீ கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கணும்ல, உன்னோட அப்பா அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, இது மாதிரி வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு உனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைடா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறேன்டா, நீ என் கூடயே இரு, இப்போ கூட ஒரு மீட்டிங் இருக்குது, வா நம்ம போய்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்காரு. அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சலிச்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோட அப்பா அம்மாவுக்கும் என்னை பற்றிலாம் கவலையே கிடையாது, நீ எதுவும் நம்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதே டைமில் நம்ம ரூபியை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, க்யூட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு. பட் ஆனால் டான்ஸ் ஆடும்போது சில ஸ்டெப்ஸ் அவங்களே மறந்துடுறாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து முடிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படி சொதப்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பசங்களா டான்ஸ்லாம் சூப்பராக முடிஞ்சிடுச்சு, இப்போ வாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சானும் நம்ம குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே கிரவுண்ட்லேயே நின்று பேச ஆரம்பிச்சிருங்க. இதுமாரி சான் சொல்லுவான், இதுமாரி ரூபி மேடம் வந்துட்டு இதுமாரி ஒரு மாதிரி வியராக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நிறைய இடத்துல ஸ்டெப்பெல்லாம் மிஸ் பண்ணாங்க, நீ நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம குட்டி பாப்பாவும் ஆமாம் மேடம் எப்போவுமே கரெக்டாக ஆடுவாங்க, ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ கவலை ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லும்போது இந்த சான் பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வெண்ணுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ரூபி மேடம் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க, அவங்க கவலையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு இந்த வெண் பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடப்போடா உன் பேச்சை கேட்டுட்டு நான் வந்தேன்னு வையன், அவகிட்ட நான் பல்ப் வாங்கிட்டு தான் போகிறேன் ஒரு டைம் வந்து, அதனால் வந்துட்டு எது எப்படியோ போ, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ வந்து உன் வேலையை பாரு, நீ படி ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ லூசு பையலே உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் கால் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெண்ணை திட்டிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுவான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீட்டிங் தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் அந்த டியான் இருக்கான் இல்லையா அவனுமே இருக்கான். நம்ம வெண்ணியுமே நம்ம ஹீரோ அழைச்சிட்டு வந்திருக்காரு.
மீட்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. யாரை கேட்டு நீங்கள் இதை முடிவு பண்ணுனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. யாரை கேட்டு மிஸ் ஜின்னை வந்துட்டு நம்ம மாலோட பிராண்ட் அம்பாசிடராக எதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க? எதுக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுட்டு இருப்பாரு. பின்ன என்ன, உங்களுக்கு 3 நாளாக நாங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ தான் வந்துட்டு நம்ம நாட்டுக்காக வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அவங்க இப்போ கரண்ட்டாக ரொம்பவே பெரிய செலிபிரிட்டி ஸ்டார். அவங்க மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு நம்ம மாலுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட மற்ற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸுமே வந்துட்டு இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியான் பதில் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது, இது எல்லாமே இந்த டியானோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு வழி இல்லை அவருக்கு. ஏன்னா வந்துட்டு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு மெஜாரிட்டி பேர் வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் அவரால் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. இந்த டைமில் நம்ம வேணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்குமே வந்துட்டு மிஸ் ஜென்னை பற்றிலாம் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனுமே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு வேணுமே வந்துட்டு அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு வந்து அந்த மிஸ் ஜென்னை பற்றி தெரியும், நல்லது தான், அவங்க வந்துட்டு அம்பாசிடராக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேணுமே சொல்லிட்டு இருப்பான். இங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக ஆசையாக அதான் அந்த வார்த்தை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலி பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சூப் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்காக பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃப் மாதிரி கொடுக்குறேன்னு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோட ஷூலாம் கழட்டி விட்டு அவருக்கு வந்துட்டு இண்டோரில் போடுற சப்பல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, வாங்க உங்களுக்காக தான் சூப் செஞ்சுட்ருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தாத்தாவுமே சொல்லுவார், உனக்காக பார்த்து 2 மணி நேரமாக அவள் கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிவியில் வந்துட்டு நியூஸில் ஓடிட்டுருக்கோம். இதை மாதிரி வந்துட்டு அந்த மிஸ் ஜின்னை பற்றின நியூஸ் தான் ஓடும். இவங்க வந்துட்டு இதுமாதிரி சைனாக்கு நம்ம கண்ட்ரி சார்பாக வந்துட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா உடனே இந்த சேனலை வந்து சேஞ்ச் பண்ணிடுவார். நம்ம ஹீரோக்குமே ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த ஜின்னுக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேனலையே சேஞ்ச் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் சூப்பு கொண்டு வந்துமே அவர் குடிக்காமல் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அவர் ஸ்டடி ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிடுவார். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் லேப்டாப்லாம் நோண்டிட்டு அவர் கொஞ்சம் நேரம் சோகமாக ரூம்லேயே வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பார். அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோகமாக கார்டனில் உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு அவருக்கு, நான் சூப்பை ஆசாசியாக செஞ்சு கொடுத்தேன், ஒரு வா கூட குடிக்கவே இல்லையே, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க கவலையாக. கரெக்டாக நம்ம ஹீரோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அந்த சூப் மொத்தத்தையும் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்போ இது ஃபுல்லாக குடிங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மொத்த சூப்பையும் குடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவே கண்டிப்பாக செல்லக்குட்டி கண்டிப்பாக குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு இருக்காரு குடிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ஜின்னை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டார். இந்த லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கு, இது இப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோட கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அறை விடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கொசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நெத்தியிலையுமே அடிப்பாங்க. இப்பயும் கொசுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. எனக்கு கூட கொசு அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கையிலலாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்களும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா இங்கே பாரு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த கார்டன் ஃபுல்லாகவே. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.